இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, தவக்காலத்தை அர்த்தமுள்ளமாக்குவோம் என்னும் பகுதியில் இன்றைய நாளிலே தெய்வ பயத்தை பற்றி சிந்திக்கின்றோம். குறிப்பாக இந்த தவக்காலத்திலே நாங்கள் மனம் மாறுவதற்கு உந்து சக்தியாக இருப்பது தெய்வ பயம். இன்றைக்கு பெரும்பாலும் மனிதர்கள் தெய்வ பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய விருப்பு வெறுப்புக்கேற்ப தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இறைவனுக்கு பயம் என்பது குறிப்பாக அவர் மட்டிலே நாங்கள் மரியாதையாக இருப்பதும், அவருடைய அன்பை முற்றாக இழந்து விடுவோமோ என்ற பயம்தான் அந்த தெய்வ பயமாகும். அவர் தண்டித்து விடுவார் என்ற பயம் அல்ல, மாறாக அவருடைய அன்பிலிருந்து நாங்கள் முழுமையாக பிரிந்து விடுவோமா என்ற பயம்தான் எங்களுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அந்த பயம் இருக்கின்ற பொழுதுதான் நாங்கள் மனம் மாற முடியும். இன்று தெய்வ பயம் இல்லாமல் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வேத நூல் தெளிவாக சொல்லுகின்றது, தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம் என்று. இன்று தங்கள் வாழ்வை தங்களுடைய செயல்களால் இன்று எத்தனையோ பேர் அழித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தவக்காலத்திலே இந்த தெய்வ பயத்தை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய இரக்கத்தை, மன்னிப்பை முற்றாக இழந்து விடுவோமோ என்கின்ற ஒரு பயத்திலே நாங்கள் வாழுகிற பொழுது நிச்சயமாக நாங்கள் மனம் மாறி எங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து திரும்பி ஆண்டவரிடம் முழுமையாக நாங்கள் சரணடைந்து வாழுவோம். ஆகவே இந்த தெய்வ பயத்தை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே இருத்தி கொள்வோம். அது எங்களை எப்பொழுதும் நல்ல வழிகளிலே, நேரிய வழிகளிலே வாழச் செய்யும். ஆமேன்.